ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஎஸ்கே. இன்னும் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி நேரம் போகலை சரியா. அதனால் நம்ம ஆலங்குளத்தை ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துட்டு வருவோம்னு பார்த்தோம். சரி, எதுக்கும் ஒரு சின்ன வீடியோ போடுவோமே அப்படின்னு போடும்போது தான் ரோட்டில் வரோம். ஆலங்குளம் நாங்களாம் ஒரு 10 நடந்து வந்தாலே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆலங்குளத்தை கிராஸ் பண்ணிடுவோம் கேட்டுடுங்க. ஆனால் வண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரோம். ஒரு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே வர வர அது ஒரு பெரிய சிட்டி ஆகுதுங்கிறது ஒரு பெருமை தான். அதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் 3.5 நிமிஷம் நான் எப்படி கடத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ரோட்லலாம் ஊட சருன்னு பாயிறாங்க. எல்லாருமே ஒரு உஷார் இல்லாமல் அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு அலைகிறாங்க. என்னத்த சொல்கிறது நம்மளே திடீர்னு கொஞ்சம் சொன்னால் நம்மளும் ஓரத்தில் வச்சுப்படுவாங்க. அது ஒரு பக்கம். கொஞ்சம் ஆலங்குளம் சிட்டி உள்ளே போகும்போது கொஞ்சம் மெதுவாகவே பார்த்து கவனமாக போங்க. ரொம்ப அதிகமாக டிராஃபிக் ஆகுது. இடம் வந்து வண்டி வந்து இப்போ பழைய மணி இல்லை, போக்குவரத்து அதிகமாகிடுச்சு. நாங்களாம் ஆனால் ஒரு டயத்தில் நடக்கும்போது 10 நிமிஷத்தில் நடந்து போன இடம் இப்போ பைக்கில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலே 4 நிமிஷம் 4.5 நிமிஷம் ஆயிடுது வெளியே வந்து சேரதுக்கு. அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகிருக்கு. இப்போ அதுலேயும் பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்குதுங்கிறதுனால பயணிகள் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு அதை வெளியே தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அப்புறம் ஏதாவது யோசிச்சு பேசுங்க. போடுங்க, என்னத்த பேச. ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இல்லை, இன்னொரு பக்கம் நான் போயிட்டு வரும்போது ரோட்லலாம் ஒரு ஆள் வந்து நடு ரோட்டில் நின்று கபடி விளாடுதாரு. வண்டி கூட வந்து கபடி விளாடுதியான்னு கேட்குற. அவர்கிட்டலாம் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்தோம். ஒன்றும் விழுந்தா அவர் கூட அந்த இடத்துல விழுந்துக்கிடுவார். நான் தான் ஆகாயத்தில் பிறப்பேன். பிறகு ஆகாயத்தில் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போவோம். கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக போயிட்டால் ஒரு கிடையாது. நீங்களும் உங்களுக்கும் சேஃப் வேணும், எனக்கும் சேஃப் வேணும். அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் 1 நிமிஷம் நான் எப்படி கடத்த. ஆனால் ஒரு இது ஒன்று சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். வீடியோக்காண்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, இது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னோடய கடமை அல்லவா. என் கடமையில் நான் கரெக்டாக இருந்தால் நிலைமை தடமாறாமல் நிற்கலாம்னு சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும் நீங்கள் பொய்யாண்டி. வீடியோ நான் இப்போ வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு பார்க்கலான்னு நான் போடுறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சொல்லி நான் வந்துக்கிடுவேன். இந்த பையன் வேறு ரொம்ப நேரம் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் பட்ட பகலில் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய பார்க்குறீங்களா? இந்த பையன் தான் ரொம்ப நேரமாக லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சைடு மூஞ்சி இருட்டடிச்சிது, அந்த நேரம் ஒரு சைடு மட்டும் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டைமிங் முடிய போச்சு. சரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட வாயில் வர மாட்டேங்கி, இருந்தாலும் சொல்லணுங்களா. ஓகே, பாய். நெக்ஸ்ட்